ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு ஒரு ரீல்ஸ் வேறு ட்ரெண்டிங் ஆச்சு. சரி பார்க்கலாம் அது எப்படின்றது. நாங்கள் ட்ரை பண்ணோம். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்தது சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து தனியாக எடுத்து வச்சுருங்க. தேங்காவை திருவி ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேஸ்ட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தேங்காவை இது மாதிரி போட்டு நல்லா கைவிடாமல் வறுக்கணும். தேங்காவோட ஸ்மெல் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் தேங்காவோட கலருமே ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட வறுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுக்கணும். கருக விடக்கூடாது. கை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துனா கருகி போயிடும். கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அந்த ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும், அந்த சிக்கன் குழம்போட ஸ்மெல் வர்றது. அதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நம்ம குழம்பு அந்த இறுகி கொடுக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. அதுக்கப்புறம் கரம் மசாலா, இது வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. நீங்கள் கடையில் வாங்கினாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஃபேன் போட்டுட்டு. ஏன்னா சூடாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஆற விட்டு அரைச்சாதான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஃப்ளேவரே அதுதான். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா டக்குன்னு வதங்கி அது அந்த கோல்டன் ப்ரௌனில் கலரும் சேஞ்ச் ஆகிடும். வெங்காயம் வதக்காமல் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குழம்பு டேஸ்ட்டாக வராது. நான் நிறைய வாட்டி அவசர கொடுக்க மாதிரி எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்கேன். அதுமாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கருவேப்பிலை இது மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி நீட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் குட்டியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவி மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியையும் அதில் ஊற்றிடுங்க. நம்ம ஊர்க்காரங்க ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த மிக்ஸி ஜாரில் எங்கள் அத்தை கழுவி நீட்டாக ஊற்றி வச்சுருவாங்க அதில் தண்ணி. அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதித்து வரணும். நல்லா தண்ணி தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால நிறைய பேருக்கு இதில் குழம்பு வரும். ஒரு 6 to 7 people சாப்பிட்லாம். அந்த மாதிரி தண்ணி நிறைய ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. 2 உருளைக்கிழங்கு வச்சு கை மட்டும் ஸ்மாஷ் பண்ணி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிக்கன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உளுந்தை ஒரு ½ a day ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது நான் 2 ஐஸ் க்யூப் போட்டு நல்லா அரைச்சி டைட்டாக கெட்டியாக இருக்கணும் உளுந்து. அது மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் ஆட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா சிம்பிள், ஒன்றுமே இல்லை. கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு. இதை ஆட் பண்ணுறதுக்கு நடுவுலே சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சால் போதும். ஏன்னா உளுந்து உள்ளேயும் வெந்து வரணும். அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு கிண்டிட்டு சின்ன சின்ன பவுலாக இதில் நான் போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன பவுலாக உருட்டி அந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுத்து நம்ம குழம்புல போட்டிங்கன்னா சூப்பரான சிக்கனே இல்லாமல் ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டு போங்க.